அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நோன்பு நோற்ற நிலையில் ஒரு கணவர் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பு முறிஞ்சிருச்சுன்னா இதனுடைய சட்டம் இதுக்கு என்ன சட்டங்கள்னா புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான ஹதீஸுக்கு தீர்வாக இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தோழர் வந்தாங்க, யார சூழல்லாம் ஹலக்து, நான் நாசம் போயிட்டேன் அப்படின்னாங்க. என்னங்க நடந்தது சொல்லுங்கங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்த தோழர் சொன்னாங்க, யார சூழல்லாம் நான் நோன்பு நோட்ட நிலையிலே என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செய்த இந்த காரியத்தை செய்து நீங்கள் நோன்பை முறித்ததற்கு நீங்கள் கஃபாரா கொடுக்கணும், குற்ற பரிகாரம். என்ன 3 விஷயம் சொல்கிறாங்க. முதலாவது சொன்னாங்க அந்த தோழரை பார்த்து, நீங்கள் ரகபா, ஒரு அடிமையை உரிமை இடணும். வந்த தோழர் சொன்னாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு அடிமையே கிடையாது, இருந்தால் தானே உரிமையிட முடியும்ட்டாங்க. அப்படியா? அடுத்த சலம் சொன்னாங்க, சுயாமு ஷஹரேன் முத்தத்தாபி ஐன், தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். யாரை சொல்லலாம், அதுவும் முடியாதுன்ட்டாங்க. அதுவும் முடியாதுங்கிற அங்கே சொல்கிறாங்க, நம்ம விளைங்கிறேன்னு. ஏன் ஒரு நோம்புக்கு எனக்கு இந்த காலத்து தொடர்ந்து 2 நோம்புங்கிறது என்னால் முடியாது ஒன்று தானேன்னு அர்த்தம் அதில் இருக்குது, உள்ளுக்கு இருக்குது. சரி, 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ உங்களுக்கு அதுவும் முடியலைங்கிறீங்களா, இத்துஆமு சித்தீன மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த தோட சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நானும் ஏழை, 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எங்கே போகிறது அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அங்கே போய் உட்காருங்கன்ட்டாங்க. போய் உட்காந்தாச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கூடை நிறைய பேரித்தங்கனிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அன்பளிப்பாக வருது. வந்தவொடனே ஐன சாயில் என்கிட்ட இப்போ சட்டம் கேட்டாங்கல்ல, அந்த தோழர் எங்கன்னாங்க. ஆனால் யாரை சொல்ல, அது நான் தான் அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க அவங்க. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுத் ஹாதா, இதை எடுங்க, இப்போ தசத்தக் பிஹி, உங்கள் பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிடுங்கன்னாங்க. அந்த சஹாபி, சரி நம்மளால தான் முடியலை, கொடுக்குறாங்க, சந்தோஷப்பட்டு எடுத்துக்க போக வேண்டியதானே. அந்த இடத்துல சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், ஏழைக்கு கொடுக்கணும் தானே சொன்னீங்க, என் பகுதியில் என்னை விட ஒரு ஏழை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. லஹைக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் விட்டு சிரித்தார். சொன்னாங்க, அப்படியானால் அத்இம் அஹ்லக, உங்களுடைய குடும்பத்தினருக்கே இதை கொடுத்துருங்க அப்படின்னு. புகாரில் பதிவு செய்யப்படாது. இங்கே இன்னொரு சட்டத்தை நான் சொல்கிறேன், கேள்வியில் உள்ளடங்காத ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ இவருக்கு வசதி இல்லை, அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தால் அவரை நானே எடுத்துகிட்டு போகிறேங்கும் பொழுது சரி எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான பிரத்யேகமான தன்மைகள் உண்டு. அவங்க தான் இப்போ நம்ம காலத்தில் ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துருச்சு, இப்போ இத்துக்கு ரகபா இல்லை, 2 மாதம் நோன்பு வைக்க முடியாதுங்கிறாரு. இப்போ 60 ஏழைக்கு உணவு அடிக்கணும், நான் ஏழைங்கிறாரு. ஏழை இருந்தாலும் சட்டம் தான், எப்போ வசதி வருது நீ கொடுக்கணும். இல்லை ஏழையா, சரி பரவாயில்லப்பா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆள் கடன் வாங்கினாரு, கடன் வாங்கினவர் ஏழையாக இருக்கிறாரு, ஏழைங்கிறதுனால கடன் கொடுக்க தேவையில்லை, திரும்ப செலுத்த தேவையில்லைம்மாமா. உனக்கு வசதி வரும்போது கடன் அடைச்சிருந்தா நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இதை இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடன். இது பிரத்தியம், அது எந்த சப்ஜெக்டுக்கு இருக்கட்டும், இப்போ நம்ம வருவோம். அதனால் ஒருவர் நோன்பு நோற்ற நிலையில், ரமலானுடைய நோன்பு நோற்ற நிலையில் இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பை முறித்து விட்டால் இந்த குற்ற பரிகாரம் 3இல் 2 முடியும். இப்போ 1 தொடர் 2 மாதங்கள் நோன்பு அல்லது 60 ஏழைகளுக்கு உணவு, இதுதான் கொடுக்கணும். இந்த சட்டத்தை வச்சு தான் இந்த ஹனஃபி இமாம் சொன்னாங்களே, வேணுமென்றே சாப்பிட்டோ வேணுமென்றே ஏதோ அருந்தியோ நோன்பை முறித்தால் இந்த கஃபாரா இருக்குங்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்கண்டா, ஏங்க நோன்புங்கிறது என்ன, 3லிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளுதல். அது இந்த சஹாபி வேணும்னு செஞ்சுருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லிட்டாங்க. அதற்கு இந்த 3இல் 1க்கு இந்த சட்டம் என்றால் மற்ற 2க்கும் இந்த சட்டம் தானே, இந்த அதிகம் தான் சட்டம் எடுக்கிறாங்க. அப்போ இமாம்கள் ஒரு சட்டத்தை சொன்னால் ஹதீஸின் அடிப்படையில் தான் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஆதாரம். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ்.